தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இந்திய தேர்தல் வரலாற்று இந்திய தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக வேட்பாளர்களின் புகைப்படம் வண்ண புகைப்படமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர்களின் புகைப்படத்தை வண்ண புகைப்படமாக மாற்றி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது வேட்பாளர்கள் புகைப்படம் வண்ணத்தில் மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? ஜெயா, பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கு முன்னதான பணிகளை எல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் மிக விரிவாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையிலே பீகார் உட்பட அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு கடிதம் என்பதை அனுப்பியிருக்கார். இந்த கடிதத்துல பேலட் பாக்ஸ், அதாவது குறிப்பாக இவிஎம் இயந்திரங்கள்ல இடம்பெறக்கூடிய முக்கியமான விஷயங்கள் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல, அது சட்டமன்ற தேர்தல்களோ அல்லது மக்களவை தேர்தல்களோ, எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த நடைமுறைப்படியே இனிமேல் இவிஎம் இயந்திரங்கள் தயார் செய்யப்பட வேண்டும் என அனைத்து மாநிலங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டுக்கொண்டிருக்கார். மிக முக்கியமாக பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையிலே அந்த மாநிலத்தில் இவிஎம் இயந்திரங்களை தயார் செய்யக்கூடிய பணிகள்ல தேர்தல் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இவிஎம் இயந்திரங்கள்ல கருப்பு மற்றும் வெள்ளை நிறம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் நிறத்துல மட்டுமே இப்போது வரை புகைப்படங்கள் தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையிலே பீகார் தேர்தல் முதல் இனி நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே வண்ண புகைப்படம் பயன்படுத்தப்படும். இது இந்திய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற விஷயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இப்ப நாம் ஒரு வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்கிறோம் என்றால் முதல்ல வரிசை எண், அதற்கு பிறகு வேட்பாளருடைய பெயர், வேட்பாளருடைய பெயருக்கு அடுத்தபடியாக அவர் எந்த சின்னம் மற்றும் வேட்பாளருடைய புகைப்படம் இப்படி இடம்பெற்றிருக்கும். ஆனால் இது அனைத்துமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுடைய தெரிவுத்திறன், அதாவது சரியாக பார்த்து இந்த வேட்பாளரை தான் நாம் தேர்வு செய்ய போகிறோம் என்று மிகச் சரியாக தேர்வு செய்வதற்காக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம் என்பது வண்ண புகைப்படமாக மாற்றப்படுகிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது பீகார் சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அனைத்திலுமே இதே நிலைமை பின்பற்றப்படும் என இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வருடத்தினுடைய இறுதியில பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. 2026ஆம் ஆண்டுல தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அனைத்து தேர்தல்களிலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல இவிஎம் இயந்திரங்கள்ல வேட்பாளருடைய புகைப்படங்கள் கலர் வண்ண நிறத்துல பயன்படுத்தப்படும் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முக்கிய அறிவிப்பின் மூலமாக. ஜெயா, கூடுதல் விவரங்கள் அளித்தமைக்கு நன்றி யோகேஸ்வர்.